முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம், தேங்காய் ஒரு கப்பு. முருங்கைக்காயை ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகட்டால் குழஞ்சிடும். அதனால தான் ப்ரீ குக்கிங்காக ஒரு 5 செகண்ட்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கப்பு, மிளகாய் வத்தல், பூண்டு 1 கொஞ்சம் சீரகம். முருங்கைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் முருங்கைக்காய் கூட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். கடுகு, அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, தாளிப்புக்காக நான் சின்னதாக குண்டு மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்குவோம். அதோட மஞ்சள்தூள் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா குக் பண்ணிக்குவோம். முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம முருங்கைக்காயை ப்ரீ குக் பண்ணனால தான் முருங்கைக்காய் உடையாமல் நல்லா முழுசாக அப்படியே இருக்குது. முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.